ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அத்தை என்னமோ வாங்கியிருக்காங்க ஆதிக்குட்டிக்கு. ஒரு சின்ன பிரைஸ் எங்கனால முடிஞ்சது. பாருங்க நேத்துல இருந்து இருக்கிற மூச்சை விடலைங்க. நான் வந்தா சொல்லலாம்னு இருந்திருப்பாங்களா இருக்குது. சரிங்களா? இங்க ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஹாய். முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு அன்னதானம் பண்ணலாம்னு பார்த்தா இங்கேயும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாலை போட்டாச்சு. குட்டி முருகர் நம்ம குட்டி முருகர். ஏ என்ன பண்ற? பாருங்க காயத்ரி டான்ஸ் ஆடிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். போதுமாமா? அவங்க வராங்க தம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஆதிக்குட்டி பிறந்தநாள் வந்து செலிப்ரேட் பண்ண தொடங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக வந்து ஹோட்டலுக்கு போகிறோம். சாப்பாடு சொல்லியாச்சு. சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. பார்சல் கட்டி வைக்க சொல்லியிருக்கேன். போயின்னு நம்ம பார்சல் வாங்கிட்டு நேராக போய் ஆதிக்குட்டி பார்த்துட்டு கோயிலுக்கு போகலாம். வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணலாம் விலாக. பாருங்கள் வெய்ய காலத்துக்கு இங்கே ஒரு அமுத்து பைப்பு இருக்குது பாருங்கள். வெய்ய காலத்துக்கு நல்லா வந்து யாராவது தண்ணி தேவைச்சுதுன்னா 2 அமுத்துனா போதும். இங்கே பாருங்க தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்கள். பரவாயில்ல சூப்பராக. இந்த அமுத்து பைப்பெல்லாம் இப்போ பார்க்க முடியறதில்ல. இது மாதிரியே வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. எல்லோரும் தண்ணி அடித்து இது பண்ணும்போது உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். தண்ணி அவ்வளோக்கா வீணாகாது. ஓகே, நம்ம பைப்பில் எங்கேயாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியுது. அதனால தான் உங்களுக்கு ஒரு அதை காட்டலான்ட்டு அந்த நேரம் 2 வீடியோ எடுத்தேன். சரி வாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படி கிளம்பலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. சாப்பாடு வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கட்டியாச்சு பாருங்கள். கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்தாச்சு. நம்ம கிளம்பலாம். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சரி நம்ம காட்டு பகுதியில் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் வந்து வேப்பந்தலை உடச்சி போட்டுக்கலாம். சாப்பாடு எப்பவுமே கொண்டு போகிறது வேப்பந்தலையோடு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வேப்பந்தலை உள்ளே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆதிக்குட்டி பார்க்க போகலாம். அப்படி பார்க்க வந்தாச்சு. இங்கே பாருங்க ஆதிக்குட்டிக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. பர்த்டே ட்ரெஸ்ஸு. இங்கே வேறு சாமி. இங்கே வேறு கேமரா பாரு. எல்லாரும் உனக்கு எத்தனை பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வருது எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேம்மா. ஒன்று டப்பாவில் இறங்க பார்க்கலாம். கீழே தண்ணி இருக்குல்ல அதனால இறங்குற பார்க்குறவன். இங்கே பாருங்க பார்க்க வந்தாச்சு. நீ நான் கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். கொண்டாத்தங்கம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டு அப்புறம் நேரம் அரளிமலைக்கு கிளம்புறோம். 2 கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு சொல்லியிருந்தீங்க. முருகர் பெருமாளுக்கு உகந்த நாள் போய் சாமி முட்டு சாமி மாலை எடுத்து கழுத்தில் ஓட சொல்லியிருந்தீங்க. இந்த பிரகிரியாசம் கூட சொல்றாங்க. தம்பிக்கு வந்து முருகன் கழுத்தில் போட்டுருக்கோம். நீங்க ஒரு மாலை வாங்கி போய் கொடுத்துட்டு முருகன் கழுத்துல இருந்து வாங்கி போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க பண்ணிடலாங்க. வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அத்தை என்னமோ வாங்கியிருக்கிறாங்க ஆதிக்குட்டிக்கு. ஒரு சின்ன பிரைஸ் எங்கனால முடிஞ்சது. பாருங்க நேத்துல இருந்து இருக்கிற மூச்சை விடலைங்க. நான் வந்தா சொல்லலாம்னு இருந்திருப்பாங்களா இருக்குது. ஒரு தொலைஞ்சு போன கொலுசுக்கு இப்போ வாங்கியாச்சு. பரவாயில்ல. ஆமா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருந்தாங்க. நான் இந்த மாசம் வாங்கி தரலான் இருந்தேன். பரவாயில்ல அத்தையே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆதிரனுக்கு பிறந்த நாளுக்கு எதுவும் வாங்கி தர முடியேன்னு இருந்தேன். பரவாயில்ல அந்த குறைய இவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க. வாங்கியாச்சு. போட்டலாம். மொட்டைக்காலா இருந்தது தங்கத்துக்கு கொலுசு இல்லாம இப்ப கொலுசு போட போறோம். சூப்பரா இருக்குது. சின்னதா அழகா. இரு சாமி ஆட்டா சாமி இப்படி பண்ணினா எப்படி சாமி அம்மா போடுறது? மாமனோட இருசாமி மாமாவோட செலக்ஷன். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். வேலைக்கு போயிட்டேன். இப்படியே போட்டாச்சு. 2 காலுக்குமே இங்க பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வீடியோ பார்க்காம ஒரு கால் கொலுசு இல்லை பார்க்கலையான்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க 2 சொன்னீங்க வாங்கி போட்டாச்சு. அத்தை வாங்கி போட்டுட்டாங்க. சரி கோயிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொணத்தக்காளியம் கோயிலுக்கு போனோம். மறுபூஜை வந்து முடியலையாமா. ஃபுல் கூட்டம். சரியான கூட்டமா இருந்தது. அன்னதானம் அங்கேயே போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி அன்னதானம் போடுறாங்க அங்கேயே நம்ம போராட்டி அரளிமலை கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. பங்குனி உத்திரம் அங்க போய் பார்த்துட்டு
மொத்தத்தில் சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். உங்கள் அம்மா ஏதோ கேசரி செஞ்சுட்டு நிற்கிறாங்களாமா. இவ அப்படியே காரை விடுங்க, நான் ஜன்னல் வெளியே கவிர அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறா. ஆமா, அப்புறம் ஆசை நம்மளுக்காக தானே செஞ்சாங்க. சரி, அதனால வாங்கிட்டு போயிடலாம். தம்பி தூங்கிட்டானா? ஆமாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அரளிமலை கோயிலுக்கு. வாங்கிக்குவா, என்ன வாங்கிக்குவா போதுமாம்மா? அவங்க வராங்க அந்த அம்மா. அவ்வளோதான். முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு, அரளிமலை கோயிலுக்கு. பாருங்கள் எல்லாருமே வந்துட்டோம். இங்கே பாருங்க, மேலே ஹாய் சொல்கிறீங்களா? இங்கே ஹாய் சொல்லுங்க. ஹாய். முருகன் கோயிலுக்கு வந்துருக்குறோம். இங்கே வந்துட்டு அன்னதானம் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது சரி, மாலை வாங்கலாம், மாலை வாங்க மறந்துட்டேன்னு மாலை வாங்க போகலான்னு பார்த்தா எந்த கடையிலையுமே மாலையும் கிடைக்கல. அதனால் அங்கே ஒரு துப்புரவு பணியாளர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரளிமலைக்கு வந்திருக்கோம். போய் சாமி கும்பிட்டு வருவோம். வந்ததுக்கப்புறம் அன்னதானம் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாமி கும்பிட்டாச்சு. பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி மாலை கொடுத்துட்ருக்காங்க. சாமி கழுத்தில் போட்ட மாலை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், பிரசாதம் வாங்கியாச்சு. மாலை வாங்கிட்டு சாமி மாலை வாங்கி ஆதிரனுக்கு போடணும் கழுத்து வாங்கி. பாருங்க, ஆதிக்குட்டிக்கு மாலை போட்டாச்சு. தங்கமயிலே சாமி கழுத்துலேருந்து வாங்கிட்டு வந்து பெரிய மாலையை போட்டாச்சு. ஆச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மாலை போட்டாச்சு. போட்டோ எடுக்கலாரு, போட்டோ எடுத்து கம்மி போஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அரளிமலை பாருங்க, மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தடி சின்ன மலை, குட்டி மலை அது பாருங்க. இருக்கிறதுல குட்டி மலை தானே. சீக்கிரம் ஏறி வந்துட்டோம், மேலே டக்குன்னு ஏறி வந்துட்டோம். பாருங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியாக கும்பிட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து அரளிமலை. இது வந்து செவியூர் பக்கத்தில் இருக்குது. முருகர் கோயில் செவியூர் பக்கத்தில் இருக்கு. வேறு சவுண்டு வேறு மத்தால் மடிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, காயத்ரி டான்ஸ் ஆடிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறான். காயத்ரி பாடுறது, இந்த ஆதிரன் பாடுறது, காயத்ரி ஆடுறது, இது ரெண்டு அம்கானியா சாப்பிட்டு சாப்பிடும்போது பேசக்கூடாது இல்லையா? என்ன பண்ற? எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, சாப்பாடு இன்னைக்கு எல்லா கோயிலையும் அன்னதானம் போட்டிருந்தாங்க. எப்படா சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக செவியூரில் வந்து நின்னோன்னே நிறைய பேர் இருந்தாங்க, கொடுத்தோம். ஒரு சிலருக்கு பத்தில். நல்ல வேலை மாலை வாங்கினப்ப சில்லறை முறிச்சு வச்சுருந்தேன் காசு கொடுத்து. அப்புறம் சில்லறை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாச்சு. இனிதே செலிப்ரேஷன் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கேக் வெட்டி கொண்டாடிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு தெரில. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் வந்தாங்கன்னா கேக் வெட்டுவோம், அப்படி இல்லைன்னா கேக் வெட்ட மாட்டோம். சாமி கும்பிட்டோம். செலிப்ரேஷன் இதுவே எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காயத்ரிட்டையும் கேட்போம். காயத்ரி, பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படி உனக்கு சந்தோஷமா? கேக் வெட்டி இருந்தா கூட இந்த ஹாப்பி கிடைச்சிருக்கிறதுல. சரி, ஓகே, சொல்லியாச்சு. தம்பி பால் குடிப்பான் நாட்டுக்கு தெரியுது. நான் அது தெரியாமல் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சு. இந்த காலையிலேருந்து வீடியோ எப்போ வரும்னு கேட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் வீடியோ போட்டாச்சு. பிடிச்சிருந்தோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.